நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரியில் இருந்து 7000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் அவசர மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். ஏற்கனவே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டும் தண்ணீரை திறக்கவில்லை. இப்போது மழை பெய்து வருவதால் கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள சூழ்நிலையில் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் குறுவை சாகுபடி பொய்த்து போன சூழ்நிலையில் உடனடியாக கர்நாடக அரசு 7000 கனஅடி தண்ணீரையாவது குறைந்தபட்சம் திறந்துவிட வேண்டும் என திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகள் மேட்டூர் அணை மற்றும் முக்கொம்பு உள்ளிட்ட அந்த காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் அளிக்கக்கூடிய முக்கியமான அணைகளில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருப்பதால் காவிரியில் தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவை இதுவரை கர்நாடக மாநில அரசு ஏற்கவில்லை. ஆனால் குடகு மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அதனால் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தி திமுக தரப்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவசர மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீரை உடனடியாக தமிழகத்திற்கு திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.